உள்ள சொல்லும்போது டெண்டர் எல்லாமே விதிகள் மாற்றப்படுது, யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு வேண்டிய ஆட்கள் மட்டும் எடுக்கிற அளவுக்கு கொண்டு வர சொன்னாங்க. எப்படி சொன்னீங்க? எதை எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? அதாவது போன கவர்மெண்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களோட கமிஷன் வாங்குறதுக்குன்னு சில நபர்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் மட்டும்தான் வேலை எடுக்கக்கூடிய கண்டிஷனே இருந்துச்சு. பிக்யூஆர் டெண்டர் எடுக்கணும்னா முன்தகுதி இருக்கணும். அந்த முன்தகுதி ஆளுக்கால மாற்றிக்குவாங்க. இப்போ எங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரிபிள் ஜே அசோசியேட்ஸ் அவங்களுக்கு ஒரு கம்பெனி கிடையாது, வெறும் லெட்டர் பேட் கம்பெனி. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா தெரியும் எவ்வளோ ஆர்டர் ஆயிருக்கு, என்ன இதாக இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக 2-3 கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஓஎன்கிற பேரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு இல்லாத பிக்யூஆர் எல்லாம் கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு ஃபேவர் வந்து நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அரசு நிர்வாகத்தில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பிரமிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு விஷயம். இதுதான் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க பிக்யூஆர் என்ன உண்டோ அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இவருக்கு ஆர்டர் கொடுக்கணும்னா சஃபாரி போட்டிருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணும், வெள்ள முடி இருக்கணும், முடி இருக்கும், இந்த அளவுக்கு பிக்யூஆர் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் மட்டும் தான் இருக்காது. அதிகாரிகள் வந்து இதுல மிரட்டப்படுறாங்க. அவங்க செய்யல அப்படின்னா அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது பனிஷ்மெண்ட் டியூட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெகுலர் சீஃப் இன்ஜினியர் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறாரு. அவர் வந்து ரெகுலர் சீஃப் இன்ஜினியர் ஆன் ஹோல் போஸ்ட். அவரை மாத்திட்டு ஃபுல் அடிஷனல் சார்ஜ் அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு எஸ்சி அந்த போஸ்ட் கொண்டாடுறாங்க. கொண்டாந்து அவங்க என்னெல்லாம் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் லெவல்ல உள்ள ஆளை சீஃப் இன்ஜினியர் ஃபுல் அடிஷனல் சார்ஜின்னு போட்டு அந்த சீட்டுக்கு கொண்டாடுறாங்க. கொண்டாந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய ஆள்களுக்கு என்னெல்லாம் ஆர்டர் வேணுமோ எல்லா ஆர்டரும் போகுது, எல்லாமே பண்றாங்க. இதை பல தடவை நாங்கள் வந்து புகார் அளிச்சு இது பண்ணோம். அதை கேட்கறதுக்கு இல்லை. அது யாரெல்லாம் புகார் அளிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இது பண்றாங்களோ அது அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டரே போடக்கூடாதுன்ற அளவுக்கு பிளாக் லிஸ்ட் பண்ண ஃபார்ம்லாம் இருக்கு. இப்போ ராதா இன்ஜினியரிங் பத்தி நம்ம பேசுறோம். அதாவது ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் போவாதீங்கன்னு சொல்றோம், என்ன மொத்தமா கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். சென்னை ராதா இன்ஜினியரிங்கோட ரேட்டை பாத்தீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு 3% தான் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்குறாங்க. 5% கூட கொடுக்கறது இல்லை, 3% எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. வேற சென்னை ராதா இன்ஜினியரிங்கோட ரேட்டை நீங்க எடுத்தீங்கன்னா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஒரு எல்இடி ஃபிட்டிங் 7,500 ரூபாய்னா அவங்களோட ரேட் 48,000 ரூபாய். அது எத்தனை பர்சன்டேஜ் நீங்க பாத்துக்கோங்க. போர்டு 2.5 லட்சம் ரூபாய் கோடி கடன் அப்படிங்கிறது வந்து சாதாரணமா வந்துடல. ஒரு எல்இடி ஃபிட்டிங்கோட ரேட் வந்து மார்க்கெட் ரேட் 7,500 ரூபாய். அது ராதாஜி ரேட் வந்து 48,000 ரூபாய். இதே மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள் இருக்கு. இந்த டிடிபிஎஸ் கான்ட்ராக்ட், டிடிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா மெயின்டெனன்ஸும் வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ் தான் பண்றாங்க. பட் மேட்டூர் நார்த் சென்னைன்ற மாதிரி ஒரு இதுல பேக்கேஜ் சிஸ்டம்னு கொடுக்குறாங்க. எங்களுக்கு வருஷத்துக்கு 40 கோடி செலவாகுதுன்னா சென்னை ராதா இன்ஜினியரிங்க்கு 150 கோடி கொடுக்குறாங்க மெயின்டெனன்ஸ். இந்த 150 கோடி கொடுத்தும் அந்த பிளான்ட் நல்லா இருக்கா அப்படின்னா அதோட ஹெல்த்தினஸே இல்லை. வேற இந்த பிளான்ட் எங்க டிடிபிஎஸ் நீங்க கம்பேரிட்டிவ் நீங்க ஓப்பனா தான் இருக்கு. நீங்க கம்பாரிசனுக்கு வந்து நீங்க டிடிபிஎஸ் எடுங்க. இது இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆனாலும் முழு உற்பத்தியை கொடுக்கு. எந்த எக்யூப்மெண்ட்டும் ஃபெயிலியர் ஆகல. தமிழ்நாட்டில் இந்தியாவில நீங்க நம்பர் 1 இருக்கு. எங்க ஒவ்வொரு சிஎம்டியும் இந்திய லெவல்ல வந்துட்டு ஆல் இண்டியா மீட்டிங் போகும்போது சொல்ற பிளான்ட் வந்து டிடிபிஎஸ். எங்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு, ஒரு பட்டனை தட்டினா 1500 மெகாவாட் வந்து எங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஸ்டேஷன் வந்து டிடிபிஎஸ். ஆனா இந்த டிடிபிஎஸ் தகுதியே இல்லாத ஆபீசர்ஸ் வந்து இது பண்ணி இந்த தகுதியே இல்லாத கம்பெனிகளுக்கு வந்து பிக்யூஆர் கொடுத்ததுனால இது சுத்தமா 2 யூனிட் எரிஞ்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு வேலையோட தரம் வந்து சுத்தமா போயிடுச்சு. சிவில் ஆகட்டும், மெக்கானிக்கல் ஆகட்டும், தரமே இல்லாத கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு முன்தகுதி கிடையாது, அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது என்னன்ட்டு. சும்மா அவங்க வாங்கிட்டு யாரோ ஒருத்தட சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடுறாங்க. சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறது எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, ஒரு வேலை வந்து 100% கொடுத்தாங்க, சப்கான்ட்ராக்ட் 25% கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு வேலை 100 ரூபாய்க்கு வாங்கினா 25 ரூபாய்க்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்கான்ட்ராக்ட்ல பண்ற வேலை எந்த விதத்துல நீங்க குவாலிட்டியா இருக்கும்னு பாத்துக்கோங்க.